1903 இருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நார்மலான ஒரு பிளேயருக்கும், ஒரு மாஸ்டருக்கும் நடக்குது. இந்த பக்கம் பிளாக் பிளேயர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர் தான் வந்து மாஸ்டர். அந்த பக்கம் அன்னோன் பிளேயர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. மேபி அமெச்சர் பிளேயராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, குயினை டெவலப் பண்ண உடனே அவர் வந்து நைட்டை டெவலப் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு நைட்டையும் டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறாரு C4ல. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அந்த அன்டிஃபிட்டாக இருக்கிறதால அதை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் B3 போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிகினர் மாதிரியான ஒரு மூவ் மாதிரி தெரியும் இந்த பிஷப் B4 செக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க போகிற 2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அண்ட் நம்பவே முடியாது. ஸோ பிஷப் B4 செக்கு அப்புறம் C3 வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஷப் டு C5. ஏன்னா பிஷப் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா நைட் டு D3 வச்சு ஃபோர்க் பண்ணிவிடுவார். அதனால் குயின் வந்து சேஃபாக நகர்த்த தான் நினச்சி G3 வைக்கிறாரு. ஆனால் ஹியர் கம்ஸ் அனதர் பிரில்லியன்ட் மூவ். ஸோ இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா நீங்கள் குயினாலேயோ கிங்காலேயோ வெட்டினீங்க, 2 பக்கமும் ஃபோர்க் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.